ஒரு 3-4 மாச குழந்தைக்கு தாங்க அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க தெரியாது. அந்த பக்குவம் இருக்காது. ராத்திரி 1 மணிக்கு எழும்பி கதறி அழுதுகிட்டு இருக்கும். எனக்கு இப்பவே சாப்பாட குடு அப்படி சொல்லி அது அழுது அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கும். யாரும் தூங்க முடியாது. எல்லாம் அந்த குழந்தைக்காக முழிச்சு இருக்க வேண்டியது இருக்கும். அந்த குழந்தைக்கு எந்த உணர்வும் இருக்காது. அம்மா பாவமாச்சே, அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து தூங்குறாரே அப்படிங்கிற உணர்வுலாம் இருக்காது. ஆனா அதை நம்ம குற்றமா எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா அந்த குழந்தையுடைய பக்குவம் அதுதான். வளர வளர அந்த உணர்வுகளை கத்துக்கும், அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால அதை செய்து கொடுத்துட்றோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, பல குழந்தைகள் இந்த ஸ்டேஜ்லயே இருந்துடுறாங்க. ஒரு 4 மாச குழந்தை போலவே எந்த உணர்வும் இல்லாம அடுத்தவங்க என்ன கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம நடக்கிற குழந்தைகள். இந்த உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள தெரியாததுனால தான் நிறைய குழந்தைகள் அடுத்தவங்களை அடிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. உங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சிக்காம, நீங்க செய்யற கடினமான வேலைகளை புரிஞ்சிக்காம அதீதமா ஆசைப்படுறாங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்கி கேட்குறாங்க. சில நேரங்களில் செடிகளை ஒடிப்பாங்க. நாய், பூனை அந்த மாதிரி உயிர்களை துன்புறுத்துவாங்க. எந்த உணர்வுமே இருக்காது. ஆக அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே பக்குவமா அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை, உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது எப்படி, புரிஞ்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, உதவி செய்யறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்காம நம்ம குழந்தைகளை சிறப்பாக வளர்த்துட்டோன்னு நம்ம மாறுதட்ட முடியாதுங்க. ஒரு அப்பா தன்னுடைய 6 வயசு பையனை கூட்டிட்டு கடைக்கு போறாருங்க. அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சாலை ஓரத்தில் ஒரு தாத்தா, வயசான தாத்தா ஒரு பள்ளம் தோண்டிட்டு இருக்கிறார். அவர் ஒரு 5-6 அடி பள்ளத்துக்குள்ள இறங்கி நின்று மண்ணை வெட்டி வெட்டி வெளியே போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருடைய 2 செருப்பும் வெளியே அந்த ரோட்டு பக்கத்தில் இருக்குது. இந்த 2 செருப்பையும் பார்த்த உடனே அந்த பையனுக்கு குறுகுறுப்பான ஒரு சிந்தனை வருது. குறும்பு செய்யணும்னு ஒரு எண்ணம் வருது. அவன் அப்பாட்ட சொல்லுவான், அப்பா என் கையை விடுங்கப்பா, நான் போய் அந்த செருப்பை எடுத்து அந்த மண்ணுக்குள்ள ஒழிச்சு வைக்கிறேன். அந்த தாத்தா வெளியே வந்து அந்த செருப்பை அங்கேயும் தேடுவார், பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கும்ப்பா அப்படி சொல்றான். அப்பாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்ம மகனுக்கு இப்படியெல்லாம் யோசனை வருது அப்படி சொல்லிட்டு ரோட்டோரமா அவனை கூட்டிட்டு போய் சொன்னாரு, மகனே அது ஜாலியா தான் இருக்கும், ஆனா எனக்கு என்ன ஒரு யோசனை தோணுது, நம்ம இப்படி விளையாடி பார்க்கலாமே, நீ என்ன செய்ய அப்படி சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து பையன்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் அந்த செருப்பு மேல வச்சு அது பறக்காம இருக்கிறதுக்கு ஒரு கல்லையும் தூக்கி மேல வச்சுட்டு வா, நம்ம கொஞ்சம் தூரமா இருந்து பார்க்கலாம், அவர் என்ன செய்யறாரு நீ பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாருங்க. பையன் கொண்டு போய் அந்த செருப்பு மேல வச்சுட்டு ஒரு கல்லையும் தூக்கி வச்சுட்டு அப்பாட்ட வர, 2 பேரும் தூரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வயசான தாத்தா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த வேர்வையெல்லாம் துடைச்சிக்கிட்டு களைப்புல மேலே எழும்பி வந்து பார்க்குறாரு. அந்த செருப்பு மேல 100 ரூபாய் தாள் இருக்குது. பறக்காம இருக்கிறதுக்கு கல்லை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆக யாரோ மனப்பூர்வமா வச்சதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. சுத்தமுத்தும் பார்க்குறாரு, யாரையும் காணும். இந்த காசை வச்ச மகாராசை நல்லா இருக்கணும், என்னுடைய மதிய சாப்பாடு காய்ச்சுது அப்படி சொல்லிட்டு அவர் சந்தோஷமா அந்த காசையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. அப்புறம் அந்த அப்பா தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாரு, மகனே அந்த தாத்தா இந்த வேகாத வெயில எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கிறாருடா. எவ்வளவு சிரமம் தெரியுமா இந்த வெயில வேலை செய்யறதுக்கு. அப்பா வேலை செய்திருக்கேன்டா, எனக்கு தெரியண்டா. இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்துக்கிட்டு மேலே வந்து பார்க்கும்போது அவருடைய செருப்பு இல்லைன்னு சொன்னா அவர் எவ்வளவு வேதனைப்படுவார்ரா. நம்மளை திட்டிருப்பார், சபிச்சிருப்பார்ரா. அதை எடுத்தவன் நாசமா போவான்னு தான் சொல்லியிருப்பார். அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களை ஒருபோதும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லிட்டு தன்னுடைய மகனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாருங்க. சில குழந்தைகளுக்கு உண்மையிலேயே இயல்பிலேயே அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ற பக்குவம் இருக்குங்க. அந்த குழந்தைகளை பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எனக்கும் இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பொறுப்பா இருந்தேன். அப்போ ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன், அவனுடைய அம்மா வந்து என்னை சந்திக்க வந்தாங்க. அவங்க ஒரு விதவைங்க. கணவனை இழந்ததுனால அந்த பையனை வளர்க்குறதுக்காக பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா வந்து என்கிட்ட வருத்தமாக சொன்னாங்க, காலையிலேயே எனக்கு வேலைக்கு போக வேண்டியது இருக்கும், அதனால அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு 4 இட்லி வாங்கி அவனுக்கு வேகமாக சாப்பிட கொடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்பேன். ஆனால் அந்த 4 இட்லியை கூட அவன் சாப்பிட மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான், 2 இட்லி தான் சாப்பிட்றான், 2 இட்லியை மீதி வைக்கிறான் அப்படி சொன்னாங்க. சரிம்மா நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படி சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இடைவேளை சமயத்தில் அந்த பையனை கூப்பிட்டு பேசினேன். ஏண்டா உங்கள் அம்மா வந்து இப்படி வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க, ஒரு 4 இட்லி உனக்கு சாப்பிட முடியாதாடா, நீ தானே வளர்ந்து உங்கள் அம்மாவை காப்பாற்றணும், சாப்பிட்றா, சாப்பிட்டாதான்டா நல்லா படிக்க முடியும் அப்படி சொன்னால் அந்த பையன் ஒரு பதில் சொன்னாங்க. நான் யோசிக்காத பதில். அவன் என்ன தெரியுமா சொன்னான், நான் இப்படி 4 இட்லியும் சாப்பிட முடியும், 4 இட்லி வாங்கிட்டு வர்றாங்க, 4 இட்லியும் நான் சாப்பிட்டா எங்கள் அம்மா என்ன சாப்பிடுவாங்க, நான் என்ன சாப்பிட்டுட்டு மீதி வைக்கிறேனோ அதை தான் வேகமாக எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு அவங்க வேலைக்கு ஓடுறாங்க, அப்போ நான் மீதி வைக்காமல் சாப்பிட்டேன்னு சொன்னால் அம்மா பசியோடு தானே போவாங்க அப்படி சொன்னான். ஒரு குழந்தைக்கு ஐக்யூ அறிவு மட்டும் இருந்தால் போதாதுங்க, அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிந்துக்கிற திறனும் வேணும்.
ஆனால் பல குழந்தைகள் அப்படி இல்லை. கரடு முரடான உணர்வோடு அடுத்தவங்களுடைய எந்த ஒரு கஷ்டத்தையும் உணர்வையும் புரிந்து கொள்ளாத குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க. ஆக அந்த குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. ஆக எப்படி கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு உணர்வுகளை அறிமுகப்படுத்துறதுங்க. உணர்வுகளுக்கான பேர்களை சொல்லி கொடுக்கறது. உங்கள் குழந்தைகளே கவலையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த குழந்தைகளுடைய அந்த உணர்வுகளையே கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுங்க. குழந்தை ஒருவேளை கவலையாக இருந்ததுன்னா, ரொம்ப கவலையாக இருக்கிறீங்களா அப்படி சொன்னால் அந்த குழந்தை கற்றுக்குது. ஆஹா, அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே நான் கவலையாக இருக்கிறத. அப்போ நானும் அம்மா இப்படி கவலையாக இருந்தா அல்லது கோபமாக இருந்தால் அவங்கள புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க ஏதாவது வருத்தத்தில் இருந்தால் அவங்கள புரிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்குதுங்க. ஏன்னா நீங்கள் புரிஞ்சதா காட்டும்போது அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? அதே சந்தோஷத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்க அது முயற்சி பண்ணாங்க. அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு வந்த பிறகு அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் கேட்கலாம், இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பெருமையாக உணர்ந்த அனுபவம் ஏதாவது இருந்ததா? இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் வருத்தமான சம்பவம் ஏதாவது உங்களுக்கு நடந்ததா? எல்லா அனுபவத்தையும் ஒரே நாளில் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு அனுபவத்தை, ஒரு உணர்வை நீங்கள் அறிமுகப்படுத்தினாலே அந்த குழந்தைகள் நாள் போக்கில் வேகமாக கற்றுக்குவாங்கங்க. அல்லது நீங்கள் சில கதைகள் சொல்லும்போது அந்த படங்களை காட்டி அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இந்த முகத்தை பாரு, இது வருத்தமாக இருக்கிற முகம், இது சந்தோஷமாக இருக்கிற முகம், இது கோபமாக இருக்கிற முகம், இப்படி அந்த உணர்வுகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. அப்போ நீங்கள் இன்னொரு நாள் கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லும், இன்னைக்கு நான் வகுப்பில் சந்தோஷமாக தான் இருந்தேன், ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப சோகமாக இருந்தா, ஏன்னா அவளுக்கு பரீட்சையில் ஒழுங்காக மார்க்கு கிடைக்கல அப்படி சொல்லுவா. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா குழந்தையால் அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியுது அப்படிங்கிறது ஒரு பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு செயல். இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற குழந்தை தாங்க வருங்காலத்தில் உங்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்கே உங்களது சொந்த அனுபவங்களை, சொந்த உணர்வுகளை நீங்கள் பக்குவமாக சொல்லி கொடுக்குறதுங்க. இன்னைக்கு நான் என்ன உணர்ந்தேன், இன்னைக்கு எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குதுமா, ஏன்னா வேலை இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஆகி போச்சுது அப்படி சொல்லலாம். அப்போ அந்த குழந்தை உங்களை புரிஞ்சுக்க தொடங்குது. அல்லது நீங்கள் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா, இன்னைக்கு ஒரு ஆளுக்கு நான் உதவி செய்தேன், அவர் ஒரு சுமையை தூக்க முடியாமல் இருந்தார், நான் அவருக்கு தலையில் தூக்கி விட்டேன், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த குழந்தை உங்கள்கிட்ட இருந்தும் கற்றுக்குதுங்க. அப்போ நானும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். கோபம் கஷ்டமான உணர்வு, அப்பாவே இவ்வளவு கஷ்டப்படுறார், அப்போ நான் அடுத்தவங்களை கோபப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உணர்வை நம்ம குழந்தைகள் கற்றுக்குவாங்க. மூணாவது, அந்த குழந்தைகள் இயல்பாகவே இந்த மாதிரி நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அதை பாராட்டுங்க, அங்கீகரிங்க. சில குழந்தைகளுக்கு இயல்பாகவே அடுத்தவங்களுக்கு இறங்குகிற, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற பண்பு இருக்கும். ஆனால் நாம என்ன செய்வோம்னா, இந்த பாரு சாப்பாடை நேற்று போல் உன்னுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரக்கூடாது, நீ மட்டும்தான் சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் உனக்கு மட்டும்தான் வச்சிருக்கிறேன், கிளாஸுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் காசு கிடையாது அப்படி சொல்லி அந்த குழந்தைகளை கொஞ்சம் சுயநலவாதிகளாக மாற்றிடும். அடுத்தவங்களுடைய உணர்வுகளில் பங்கெடுக்கிற சூழல்களில் தடை பண்ணிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த நல்ல குணத்தை, உதவி செய்கிற குணத்தை மட்டம் தட்டிடாதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க மேலே உள்ள உங்களுடைய பகை உணர்வுகளை, உங்களுடைய கோபத்தை ஒருபோதும் குழந்தைகள் மேலே திணிக்காதுங்க. இந்த பாரு, பெரியப்பாவுக்கும் நமக்கும் ஆகாது, அவர் கூப்பிட்டா போகக்கூடாது, அந்த வீட்டு பக்கம் போன காலை ஒடிச்சிடுவேன் அப்படி சொல்லக்கூடாதுங்க. மாமியார் மேலே உங்களுக்கு வருத்தமாக இருக்கும், கோபமாக இருக்கும், அந்த கிழவி ஏதாவது உதவி கேட்டது நீ செய்து கொடுத்த, கையை ஒடிச்சிடுவேன். ஆக சின்ன வயசுலேயே அந்த எதிர்த்த வீட்டுக்காரங்களை பார்த்தாலோ உங்களுடைய உறவினர்களை பார்த்தாலோ இந்த குழந்தைக்கு ஒரு கோபமும் எரிச்சலும் பகை உணர்வும் தான் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட குழந்தைகளுக்கு இந்த நல்ல உணர்வுகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. வீட்டுக்கு சிலர் யாசகம் கேட்டு வருவாங்க. அப்போ அந்த குழந்தைகள் வெளியே நின்னாலுமே கூப்பிடுங்க. கூப்பிட்டு அந்த உணவை அந்த குழந்தைகள் கையிலேயே கொடுங்க. கொடுத்து அந்த தாத்தாவுக்கு இதை கொடுப்பா, அந்த பாட்டிக்கு இதை கொடு, பாவம் அப்படி சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு மனம் இறங்குங்க. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை, அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு பக்குவம் சின்ன வயசுலேயே வராங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்திலே யாராவது நோயாக இருந்தால் மருத்துவமனையில் பார்க்க போவீங்க, குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போங்கங்க. அந்த குழந்தைகள் கையிலேயே அந்த பழங்களை கொடுத்து தாத்தாவுக்கு இதை கொடு அப்படி சொல்லலாம். அப்போ அந்த குழந்தைகள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களுடைய கஷ்டத்தில் நம்ம உடன் இருக்கணும் அப்படிங்கிற நல்ல பழக்கங்களை கற்றுக்குவாங்கங்க. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால், ஒரு 10 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கங்க. நீங்கள் செய்கிற வேலைகள் அந்த குழந்தைகள் பார்க்கணும், நீங்கள் படுற கஷ்டத்தை அந்த குழந்தைகள் பார்க்கணும். பார்த்தா தான் உங்கள் மேலே ஒரு இரக்கம், உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்கிற ஒரு உணர்வு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அந்த வெளி உலக அனுபவங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தணுங்க.
குழந்தைகள் அப்படியே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த ரோட்டோரமாக இருக்கிற ஏழைகள், பிச்சை எடுக்கிறவங்க இவங்களெல்லாம் காட்டி கொடுக்கலாம். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தியாப்பா அப்படி சொல்லி கொடுக்கலாம். அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை யோசிக்க தொடங்குவாங்கங்க. ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் லிங்கன் அவங்க அப்பாவோட சந்தைக்கு போகும்போது அவர் பார்த்த காட்சி, அந்த அடிமைகளை ஏலம் விடுற காட்சி, அந்த அடிமைகள் விற்கப்படுற சூழல்ல அவங்க முகத்தில் அவர் பார்த்த கவலை, பதட்டம், இது அப்படியே அவருடைய மனசுல பதியுதுங்க. பிற்காலத்தில் அவர் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஆன பிறகு அவர் போட்ட முதல் சட்டமே இதுதான். யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது, அடிமைகளை வாங்குவதும் விற்பதும் சட்டப்படி குற்றம் அப்படி சொல்லி அறிவிச்சாருங்க. குழந்தைகளுக்கு வெளி உலக அனுபவங்களை, அடுத்தவங்க படுற கஷ்டங்களை பார்க்க விட்டாதாங்க அந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத குழந்தைகள் சிந்திக்க தொடங்குவாங்க. பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்களா, சாதனையாளர்களா வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். சின்ன சின்ன விளையாட்டுகள் வழியாகவும் குழந்தைகளுக்கு இதை அறிமுகப்படுத்தலாங்க. நம்ம சின்ன வயசுல விளையாடி இருக்கிற ஆடுபுலி ஆட்டம் சாதாரண விளையாட்டை தெரியுங்க. ஆனால் குழந்தைகளுக்கு அந்த விளையாட்டு வழியாக கிடைக்கிற ஒரு பாடம் ரொம்ப முக்கியங்க. எப்படி அந்த குழந்தைகள் கையை பிடிச்சிக்கிட்டு வட்டமாக நிற்கிறாங்க, ஆடு உள்ளே இருக்குது பாதுகாப்பாக, வெளியே ஒரு புலி சுற்றி சுற்றி வருது, எதுக்கு அந்த ஆடை பிடிக்கிறதுக்கு. குழந்தைகள்லாம் அந்த கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அந்த புலியை உள்ளே விடாமல் அந்த ஆட்டை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஆக அந்த குழந்தைகளுக்கு இதை விளையாட மட்டும் வைக்காம விளையாட்டு முடிஞ்ச உடனே நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். குடும்பத்திலையும் சரி, சமூகத்திலையும் சரி, இந்த ஆடு போல பலவீனமான நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம சேர்ந்து பாதுகாக்கணும். நம்ம வகுப்புல கூட இப்படி பலவீனமானவங்க இருக்கலாம். படிக்க முடியாத குழந்தைகள், ஊனமுற்ற குழந்தைகள், பார்வை குறைவுள்ள குழந்தைகள், கொஞ்சம் கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் இப்படிலாம் இருப்பாங்க. ஒருபோதும் கிண்டல் பண்ணக்கூடாது, அந்த குழந்தைகளை நம்ம புலி போல கடிக்கக்கூடாது, ஏளனம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் சொல்லி கொடுக்கறது அவசியங்க. வீட்டில் கூட உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த உணர்வுகளை மேம்படுத்துறதுக்கான விளையாட்டுகள் நிறைய செய்யலாங்க. சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு விளையாட்டை கற்றுக் கொடுக்குறாங்க. 3 பேருக்கு முன்னாலேயும் ஒரு பிளேட் இருக்குது, அந்த பிளேட்டை மூடி வச்சுருக்கிறாங்க. அம்மாவுடைய பிளேட்டில் மட்டும் பிஸ்கெட் இல்லை, குழந்தையுடைய பிளேட்டில் 2 பிஸ்கெட் இருக்குது, அப்பாவுடைய பிளேட்டில் 1 பிஸ்கெட் இருக்குது. பேப்பரை திறக்கும் போது அப்பா ஒரு பிஸ்கெட்டை பார்த்து சந்தோஷப்படுறாரு, குழந்தை திறக்குது 2 பிஸ்கெட் இருக்குது, அம்மாவுக்கு பிஸ்கெட் இல்லை. அம்மா சோகமாயிடுறாங்க. இந்த குழந்தை யாரும் சொல்லாமலே அம்மாவுக்கு ஒரு பிஸ்கெட் எடுத்து கொடுக்குதுங்க. ஆக இந்த மாதிரி குழந்தைகளுடைய அந்த உணர்வுகளை நம்ம மேம்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சில விளையாட்டுகளை கண்டுபிடிச்சி செய்யலாம். குழந்தை தனக்கிட்ட அதிகமாக இருக்கிறத நம்மக்கிட்ட பகிரும்போது அந்த குழந்தைகளை உச்சி முகர்ந்து கொண்டாடலாம். ஒருவேளை அந்த குழந்தை பகிரலைன்னு சொன்னால் விளையாட்டை மாற்றலாம். 2 பிஸ்கெட்டை அம்மாவுடைய பிளேட்டில் வச்சுக்கலாம், குழந்தையுடைய பிளேட்டை எம்டியாக விட்டுறலாம். அம்மா அந்த பிஸ்கெட்டை எடுத்து குழந்தைக்கு கொடுக்கறது போல். அப்போ குழந்தை கற்றுக்குது, என்கிட்ட இல்லாத போது அம்மா பக்குவமாக எனக்கு தந்தாங்க, அப்போ நானும் என்கிட்ட இப்படி அதிகமாக இருக்கும்போது 2 பொருள் இருக்கும்போது 1 அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நல்ல உணர்வுகளை கற்றுக்குவாங்கங்க. குழந்தைகளுக்கு அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிய வைக்கிறதுக்கு எளிமையான ஒரு டிப்புங்க இது. கண்ணை மூடி கொஞ்சம் அப்படியே நடக்க சொல்லலாம், அல்லது ஒரு காலை தூக்கிட்டு நடக்க சொல்லலாம். கஷ்டமாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. அப்புறம் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி, கண் தெரியாதவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா? ஒரு காலை தூக்கி நடக்கும்போது நமக்கு எவ்வளவு சிரமமாக இருக்குது, அதே போல் தான் ஊனமுற்றவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம செய்கிறது மாதிரி ஓடி ஆடி நிறைய வேலைகளை செய்ய முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால அடுத்தவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்கள நம்ம கிண்டல் செய்யக்கூடாது, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணுங்க. குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதே சில சிச்சுவேஷன்களை நீங்களே நரேட் பண்ணி சொல்லி கொடுத்து அனுப்பலாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் யாராவது உன்னை விட பலவீனமாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள அடிக்கக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு தான் நீ பார்க்கணும். பிளே கிரவுண்டில் போனீங்கன்னா அடுத்த பிள்ளைகளை பிடிச்சு தள்ளக்கூடாது, அடுத்த பிள்ளைகளை காயப்படுத்தக்கூடாது, இப்படி சொல்லி கொடுத்து பக்குவப்படுத்தணுங்க. சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியை அப்படியே அழுதது போல வருத்தமாக உட்கார்ந்துருக்குறாங்க. அதை பார்த்த உடனே அப்படியே அங்கங்கே விளையாடிட்டு இருக்கிற சின்ன கிண்டர் கார்டன் குழந்தைங்கங்க அந்த ஆசிரியரை போய் தேற்ற ஆறுதல் சொல்கிற ஒரு காட்சி. குழந்தைகளுக்கு இதையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு நிறைய ஆசிரியர்களுக்கு இருக்கிறது உண்மையிலே பாராட்டுக்குரியதுங்க. ஆனால் வீடுகளில் பெற்றோருக்கு இது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைகள் சொல்லி கொடுத்த உடனே அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தாங்க பொறுமையாக நேரம் எடுத்து மீண்டும் மீண்டும் அந்த குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணுங்க. ஆக நான் இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வழிமுறைகளில் 1, 2 உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க பாருங்கள். உங்கள் குழந்தையுடைய மனம் பக்குவப்படுவதை உங்கள் கண்ணால் பார்ப்பீங்கங்க.